பாஜகவிலிருந்து வெளியேறுகிறார். பாஜக எதுவுமே இருக்காது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசா இருக்காது, யாரும் நம்மள பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல அண்ணாமலை வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது, மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சது. உண்மையிலேயே இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெருவும் தென்னையமா தான் இப்பவும் அப்படிதான் நிக்கிறாரு. அவ்வளத்தையும் கெடுத்தது பாஜக மேலிடம். அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு பின்னாடி யாரும் போறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் போயிருவேன் சார், நான் போயிருவேன். இந்தியாவுக்கு எப்படி மோடி தேவையோ அதே மாதிரி தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது நேற்றிலிருந்து 2 நாளாக பரபரப்பாக எல்லா செய்தி சேனல்களையும், குறிப்பாக வட இந்திய சேனல்கள் எல்லாருமே வரக்கூடிய ஒரே செய்தி, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கப் போகிறார், பாஜகவிலிருந்து வெளியேறுகிறார். இவை எல்லாமே உண்மைதான், என்னை பொறுத்தவரை உண்மைதான். நான் விசாரித்த வரையில், அதுக்காக வேண்டி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ட்டு நேரடியாக நான் ஃபோன் பண்ணி கேட்கல, அது என்னால் முடியாது. ஆனால் அவருக்கு அடுத்த லெவலில் உள்ளவங்க, இல்லை அடுத்த லெவலில் உள்ளவங்க முக்கியமான சில பேரை நான் இதுக்காகவே நேற்றைக்கு நான் சந்தித்தேன், ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப நம்பகத்தன்மையான ஆட்கள் அவங்க. ஓரளவுக்கு அவருக்கு ஒரு 3வது கட்டத்திலே 2வது கட்டத்திலே உள்ளவங்க, அவர்கிட்ட பேசக்கூடிய உள்ளவங்க, தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட நபர்களை நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய மனநிலை என்ன, அவர் எப்படிப்பட்ட என் சிந்தனை ஓட்டத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி அவங்க மூலமாக நம்ம பல இடங்களில் கேட்கும்போது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான இடத்துல தான் நான் கேட்டேன். அதனால் அது அதில் மாற்றுக்கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அதில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, முதல்ல இவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற போது திரு பிஎல் சந்தோஷ், அதாவது பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் அவர்கள்ட்ட ஒரு டிமாண்ட் வச்சுருக்கார். அப்போவே எனக்கு 2 தடவை டேம் கொடுக்கணும். முதல்ல ஒரு 3 ஆண்டுகள், அது முடிஞ்ச வரை மறுபடியும் ஒரு 3 ஆண்டுகள் கொடுக்கணும். 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நான் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஏதாவது நான் பாஜக வளர்ச்சிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக, ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காரு. அவரும் சரின்னு தான் சொன்னதாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்ன உடனே அதை தொடர்ந்து ஒரு பணியாற்ற ஆரம்பித்தார். ஆனால் பாஜகவினுடைய சில சட்டத்திட்டங்கள், குறிப்பாக தமிழகத்தில் சில நடைமுறைக்கு ஒத்து வராத சில விஷயங்களும் இருந்தாலும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1988 90கள் அந்த காலகட்டம், இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயராஜுலு அப்படின்னு ஒருத்தங்க தான் மாநில தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு அது வருஷங்கள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது, நான் சொல்ல வேண்டிய வருஷங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இருந்தார். நான் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். 96 அது 98க்கு மேலே தான் அந்த காலகட்டத்தில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது எந்த காலேஜில் நாகர்கோவிலில் படிக்கும்போது நான் நேரில் கூட ஒருக்கா பார்த்துருக்கேன். திரு ராஜப்பா டியூட்டோரியல்னு ஒரு டியூட்டோரியல் சென்டர் செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருந்துச்சு. அது ஒரு பில்டிங்கில் மொட்டை மாடியில் ஓலை செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே திரு எம்ஆர் காந்தி அண்ணாச்சி வருவாங்க. அவர் நாங்கள் அங்கே இங்கிலீஷ் கோச்சிங் இதுக்காக வேண்டி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் போகும்போது திடீர்னு சாயந்தரம் மத்தியானம் எங்கேயாவது போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நேரே வருவார். ஒரு கதர் சட்டை தான் எம்ஆர் காந்தி கலத்தி அதெல்லாம் போடுவார். ஒரு ரூம், ஏதாவது ஒரு ரூம் காலியாக இருக்கும். ரூம்னா அந்த தட்டி வச்சு மறைச்சிருப்பாங்க. அதில் 2 பெஞ்சை தூக்கி உள்ளே சேர்த்து போட்டுட்டு அதில் படுத்துக்குவார். படுத்து அப்படியே கொஞ்சம் ஓய்வு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதில் படுத்து தூங்குவார். அதன் பிறகு அவரை யாராவது வருவாங்க, அவரை கூட்டிகிட்டு போவாங்க, எம்ஆர் காந்தியை ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா, அங்கே இருக்கக்கூடியதில் அப்படி மூஞ்சி கிஞ்சி எல்லாம் கையெல்லாம் காலெல்லாம் அலம்பிட்டு அப்படியே விபூதியெல்லாம் பூசிட்டு பக்காவாக கீழே இறங்கி அவருக்கு 2 வீலரில் ஏறி போவார். இது வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 89 90 இந்த காலகட்டங்களில் திரு எம்ஆர் காந்தி இந்த மாதிரி இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு முறை மாநில தலைவராக அப்போது இருந்தவர் விஜயராகவன் தான் நினைக்கிறேன், அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள கூட பார்த்துருக்கோம் நாங்கள்லாம். ரொம்ப சாதாரணமான இதாக இருந்துச்சு. கட்சின்னா எங்கே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கேயோ கொஞ்சம் பேர் கத்திட்டு இருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்போ மற்ற மாவட்டத்தில் கேட்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாஜகவில் 88 89 வருஷத்தில் எங்கள் ஊரில் முதல் முறையாக பாஜகவினுடைய தொடக்க புள்ளி அங்கே அமைஞ்சுது. நான் அந்த கேசவராஜுலுன்னு விஜயராஜுலுன்னு நான் சொல்ல வேண்டியது கொஞ்சம் முன்னாடி கூட அவருக்கு பீரியட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த காலேஜுக்கு போகக்கூடிய நேரங்கள்லாம் கூட்டி பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலான நடந்த சம்பவம் உண்மை. அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் நாங்கள் ஆரம்பித்தோம். பாஜகவை எங்கள் ஊரில் ஆரம்பித்தோம். எங்கள் ஊரில் முழுக்க எல்லாம் பாஜகங்கிற நாமமே அங்கே கிடையாது, இந்து உணர்வாளர்களும் கிடையாது. பாதி பேர் கிறிஸ்தவங்க, சொந்தக்காரங்களே பாதி பேர் கிறிஸ்தவங்க. பக்கத்தூர் ராவச்சாவூர் ராமநாதபுரம் 100% கிறிஸ்தவங்க. மருங்கூரில் கொஞ்சம் இந்துக்கள் அதிகம். இதுதான் அங்கே ஒரு சூழ்நிலை. இதுக்கு இடையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்.
மஞ்சமாவுக்கும் இது பால் பவுடருக்கும் மதம் மாறி போன ஆட்கள்லாம் நிறைய எங்கள் ஊர் பக்கத்து ஊர்கள்லாம் அப்படி ஒரு காலகட்டத்தில் மதம் மாறி இருக்காங்க. இந்த சூழ்நிலையும் நம்ம வந்து பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் எங்கள் ஊரில் உருவாச்சுது, எல்லாம் பண்ணிச்சுது. அந்த நேரங்களில் நம்ம வெளியே எட்டி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பாஜக எதுவுமே இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசாக இருக்காது, யாரும் நம்மளை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. 91 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். மைக் அனௌன்ஸ்மெண்ட்டே நான் பண்ணியிருக்கேன். அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துக்கு நேரடியாகவே மைக் அனௌன்ஸ். காலேஜில் லீவ் போட்டுட்டு அப்படியே பேர் பிஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ காலேஜில் லீவ் போட்டுட்டு அப்படியே போயிடுறது, அப்படியே போய் அந்த எலெக்ஷன் எம்மி அப்பன்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார். இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் தொடர்ந்து நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 96 பாராளுமன்ற 96ல் நினைக்கிறேன், 96 எலெக்ஷன். ஆமாம், அந்த தேர்தலோடு ஒட்டி தான் பாராளுமன்றம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அந்த நேரத்தில் சந்திரபோஸ் அப்படிங்கிறவங்க, தூத்துக்குடி சார்ந்தவங்க, டாக்டர் சந்திரபோஸ் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்னார், போட்டிட்டார். அது திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அப்படி அப்போ இருந்துச்சு. அது பிறகு தொகுதி மறுசீரமைப்பில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் பாராளுமன்றம்னு ஒரே இதில் சேர்ந்து மொத்தம் இல்லை, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதின்னு ஒரே இதில் வந்துட்டு இப்போ மாறிட்டு. அப்படியே முன்னாடி அது நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதின்னு சொல்லி நாகர்கோவில் இருந்துச்சு, அதுக்கு உள்ளால கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி கிடையாது. இது வந்து திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதி இல்லைன்னா பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால இருந்துச்சு. அந்த நேரத்தில் சந்திரபோஸ் டாக்டர் வந்து போட்டிட்டாங்க. அந்த 96ல் தான் அவர் தான் வந்து எனக்கு வந்து பரிந்துரை கடிதம் கொடுத்து தான் நான் வந்து மாலைமலர் தந்தி குரூப்பில் மாலைமலரில் 96ல் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த நம்ம பிஜேபியில் நான் வந்து எங்கள் அப்பா பெரியப்பா இதெல்லாம் வந்து திமுககாரங்க, பயங்கரமான ஊரில் முத திமுக கொடி கட்டினவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடியை திருட்டுத்தனமாக கட்டிட்டு ஓடி போன ஆட்கள் அவங்க. அப்புறம் 2 மாதம் கழிச்சு தான் இவங்க தான் கட்டினவங்களையும் சரி, ஒரு மரத்துக்கு மேலே, ஒரு அரச மரம், பெரிய மரத்துக்கு மேலே ராத்திரி 12 மணிக்கு மேலே கட்டிட்டு போயிருக்காங்க. இதுதான் நம்ம பின்புலம். இதுதான் சின்ன வயசில் திமுகவுக்கு கொடி கட்டிட்டு எங்கள் பெரியப்பா சொல்கிறபடி அவர் தேட்டர் ஓனர், சுசீந்திரத்தில் செல்வன் தேட்டர் ஓனர் தான் எங்கள் பெரியப்பா. அப்போ அதனால் வந்து அவங்க திமுகவில் ரொம்ப தீவிரமான ஆள். வீட்டில் வந்து அண்ணாதுரையுடைய ஃபோட்டோ, அப்புறம் கேட்லேயே வந்து உதயசூரியன் தான் இருக்கும். அப்படி திறந்தாச்சுன்னா அப்படியே மூடியாச்சுன்னா அப்படியே உதயசூரியன் தெரிவார். அது கருப்பு சிவப்பு பெயிண்டில் வேலை இருக்கும் அந்த கேட்டில், மரக்கேட்டது. இப்படி தான் வந்து இருந்துச்சு. இந்த பின்புலத்தில் தான் நம்ம பிறந்தோம், அங்கே தான் இதெல்லாம் பண்ணிட்டு கிடந்தோம். இப்போ என்ன விஷயம்னா, அதில் இருந்து எப்போ இந்துக்களுக்கான எந்த இதுவுமே இல்லை, நம்ம ஒரு அனாதை மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனை வந்து நம்ம பக்கம் இந்துக்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கூட திமுககாரங்க, அண்ணா திமுககாரங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எங்கள் ஏரியாவில் கிடையாது, பெருசாக கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருமே நமக்கு எதிரான அணிலே நிற்கிறாங்களே. தப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு எதிராகவும், எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தானே நிற்கணும். ஆனால் ஒருத்தர் கூட நம்ம பக்கம் வரலையேங்கிற ஆதங்கம், அதுதான் நமக்கு முதல்ல ஆரம்பித்தது. அங்கே தான் பிரச்சனை. அப்போ பார்த்தேன், அப்போ இந்த கட்சிகள் எல்லாமே எந்த மத ரீதியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கான கட்சி எதுன்னு யோசிக்கும்போது தான் அப்போ பாஜக வந்து இந்துக்களுக்கான ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. இந்து முன்னணி நமக்கான ஒரு அமைப்பாக இருக்குது. அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஒரு தேசிய சித்தாந்தத்தோடு இருக்குது. அப்படிங்கிற நிலைமையில் நம்ம எல்லாம் இருந்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளும் மாலை மலரில் வேலைக்கு வந்துட்டு அது பிறகு நேரடியாக நான் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, இதில் நான் ஈடுபடவும் இல்லை. நான் அங்கே கடைசியாக நான் வரும்போது அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பாஜகவினுடைய செயலாளர். எங்கள் ஊரில் நான் இருந்தது வரைக்கும் ₹1 கூட நான் கட்சியில் இருந்து வாங்கினது கிடையாது. அந்த பிஜேபியிலேருந்து அவங்க கொடுத்ததும் கிடையாது, நம்ம வாங்கினதும் கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக தலைவராக இருந்தார். கருப்புக்கோடு வேலாயுதம், நம்முடைய பாஜகவினுடைய முதல் எம்எல்ஏ வேலாயுதம், அவருக்கு வேலாயுதம், அவர் கருப்புக்கோடு, அவருக்கு ஊருக்கு பேர். அவங்க தான் வந்து பொதுச் செயலாளராக இருந்தார், மாவட்ட பாஜக பொதுச் செயலாளராக இருந்தார். அந்த நேரத்தில் நான் வந்து அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளராக இருந்தேன். நிறைய இடங்களுக்கு பேசுது போகிறது எல்லாம் சைக்கிளில் தான் போவோம், இல்லை பஸ்ஸில் போவோம். அதுதான் அன்னைக்குள்ள சூழ்நிலை. அதுதான் எங்கள் ஊரில் மருங்கூர் பேரூராட்சி எங்கள் ஊர். இதுக்கு உள்ளால வந்து நான் தான் வந்து பிஜேபியில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் நாங்கள் தான் உள்ளே வந்திருக்கோம். இப்போ அந்த ஊரில் நான் டியூஷன் சென்டர், ஓம் பராசக்தி டியூஷன் சென்டர்னு நடத்திட்டு இருந்தோம், நண்பர்களெல்லாம் சேர்ந்து, மார்ட்டின், அப்புறம் வந்து செந்தில், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பாஜகவுக்காக சோறில் எழுதக்கூடிய ஒரே ஆள் எங்கள் ஊரில் நான் தான். அது பிறகு 1-2 நண்பர்கள் தம்பிகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. சோத்தில் என்ன எதுன்னா காவி, நீலம், இதுதான் நாங்கள் அன்றைக்கி எழுத எல்லா கட்சிக்காரங்களும் அதான் எழுதுவாங்க. அதில் காவி வாங்கினா ரேட்டு கம்மி, ஒரு கிலோ ₹2 நினைக்கிறேன். நீலம் வாங்கினா ₹12. நீலம் வாங்கி எழுதுனா அன்னைக்கு பெயிண்ட் எழுதுன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். எங்களுக்கு சோத்தில் நீலம் மைய வச்சு பேரையோ பாஜகங்கிறதே எழுதிட்டோம் அப்படின்னாலே அது எங்களுக்கு ஏக சந்தோஷமாக இருக்கும். பெயிண்ட் அடித்த மாதிரி நாங்கள் சந்தோஷப்பட்ட காலம் அது. பைசா கிடையாது. டியூஷன் சென்டர் நடத்துறதுல ஏதோ கொஞ்சம் சின்ன காசு கிடைக்கிறத வச்சு இதை வாங்கி அதுக்கு ப்ரெஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்பா கிட்டப்பெல்லாம் வச்சு அதில் போட்டு கலக்கி காவியை வச்சே எழுதிட்டு தெரிஞ்சோம். எங்கேயாவது என்னைக்காவது கொஞ்சம் கூட காசு கிடச்சுன்னா அன்னைக்கு வந்து அதை நீளம் வாங்கி எழுதுவோம். இவ்வளோதான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. இந்த தேர்தல்கள் நேரம் வரும்போது நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி தொகுதியை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலெல்லாம் தொடர்ந்து 3 சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் நான் வேலை செய்திருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள்,
அதாவது வந்து இந்துடா படம் பயங்கர சிரமத்துக்கு பிறகு கூட்டு முயற்சியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருடைய நிதி பங்களிப்போட ரூ.100 13,60,000 வரைக்கும் இதில் தனிநபர்கள் தந்து தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருந்தோம். இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணுங்கிறத அடிநாதமாக வச்சு தான் பண்ணியிருந்தோம். படத்தில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இதை கெஞ்சாத குறைய நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நமக்காக படத்தை எடுத்துகிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கையில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு போர் அடிக்கிங்க, நான் பார்க்கலன்னு சொன்னால் கூட ஒத்துக்கணும். ஆனால் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம நட்பு ஓட்டத்திலே இன்னமும் சில பேர் இருக்காங்க போது அதை கேள்விப்படும்போது நமக்கு சுருணி கோவம் வருது. ஆனால் என்ன செய்ய, இப்படி தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் ஊருக்கு மட்டும் நல்லா உபதேசம் பண்ணிட்டு தெரியும். சின்னப்பா கணேசன் என்னத்தை பேசுகிறாங்கிறத மட்டும் நல்லா காது கொடுத்து பேப்போம். ஆனால் அந்த படத்தை மட்டும் எட்டி பார்க்க மாட்டாங்க மாதிரி இருக்கும்போது எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு துரோகமாக நான் அதை பார்க்குறேன். நான் பேசுகிறதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்க, நான் வந்து கரெக்டாக தான் என் மனநிலையை தான் நீங்களும் வெளியே பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்ல சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்படி ஒரு படம் எடுத்துருக்கேங்க ஐயா, நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் எனக்கு அது நேரம் இல்லை, எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி. நான் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க நல்ல உள்ளங்கள். அதே மாதிரி இதுக்கு 21 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பீங்க. உங்கள் எல்லா நல்ல உள்ளத்துக்கும் எனக்கு பணிவான நன்றியை நான் வந்து உங்களுக்கு காணிக்கையாகிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க மற்றவங்களை பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் உள்ளது நம்ம கையில் இல்லை. இதில் யாராவது இந்த படத்தை பார்க்க முடியல, எனக்கு வந்து லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏன்னா பெரியவங்க நிறைய பேருக்கு அது சிரமம் இருக்குது. அப்படி இருந்தால் நான் 2 நம்பர் கொடுக்க, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 9094239666. அப்புறம் இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் நம்பரையும் நீங்கள் வந்து இந்த படத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. படத்துக்காக மட்டும்தான் இதில் பேசணும், அது மட்டும்தான் பேசுவாங்க. வேறு அந்த அரசியல் பேசுவதுக்கோ அண்ணாமலை என் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கருத்து சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இதில் ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பரும் இது தான். உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இதுக்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சவங்க, பண்ண முடியாதவங்க உங்களால் முடிஞ்சது 50, 100, 500, 1000, 5000, 10,000 என்ன முடியுதோ அதை தந்து உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் நீங்கள் உதவணும். நன்றி. 96க்கு உள்ள 3 ஒரு இடத்தை இது எம்ஜிஆர் அவர்கள் மரணத்துக்கு பிறகு வந்தனால அந்த டைமில் வந்துச்சு. அதில் எல்லாமே வந்து நம்ம அங்கே ஒரு 3-4 போஸ்டர் தான் தருவாங்க, கலர் போஸ்டர் சின்னதாக இருக்கும். அதில் அத்வானி வாஜ்பாய் ஃபோட்டோ இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. அதில் பாஜக அந்த தாமரை சின்னங்கள்லாம் இருக்கும். மருங்கூர் பஞ்சாயத்துக்கே மொத்தத்தில் 4 இல்லைன்னா 5 தான் தருவாங்க. அதை ஒட்டுறதுக்கு பசை வாங்குறதுக்கு நாங்கள் தான் காசு போட்டு மாவு வாங்கி அதை காய்ச்சி அதை வந்து ஒட்டணும். இப்படி தான் ஒட்டிட்டு தெரிஞ்சோம். எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம கட்சி இருந்துச்சு, பாஜக இருந்தது. 96ல் பாஜக வேலைக்கு வந்ததுனால நான் அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். இதுக்கு அதில் அந்த நேரங்கள்லாம் இப்போ ஒரு இங்கே தூத்துக்குடிக்கு ஒரு தடவை பஸ்ஸில் போகும்போது நம்ம ஜன்னலில் அப்படியே எட்டி பார்க்குறோம். பார்த்தா எங்கேயுமே பிஜேபி கொடி கம்பமே கிடையாது. தூத்துக்குடி வரைக்கும் கடலோரத்தில் அப்படியே அந்த பஸ்ஸு போச்சுது. கடலோரம்னா கொஞ்சம் முன்னாடி தான். அதில் அப்படியே திருச்செந்தூர் இந்த மாதிரி அந்த பஸ்ஸு பயணம் அதில் போகும்போது எங்கேயுமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இந்து முன்னணி கொடி தென்படும். அப்படியே பார்த்தோன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்து முன்னணி கொடி தெரியும், ஆப்பா ஒரு கொடி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் கட்சி இருந்துச்சு. பாஜக எங்கேயுமே பெருசாக இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் இருந்துச்சு. அது எங்கே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை கண்டுக்க மாட்டாங்க அதான் பெருசாக அந்த நேரத்தில். கடைசியாக நாங்கள் நிற்கும்போது எம்மி எப்படின்னு நினைக்கிறேன் அவர் 14,800 ஓட்டு ஏதோ வாங்கியிருந்தார். இதை நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் 96க்கு முன்னாடி உள்ள காலகட்டம். 96ல் ஆனால் கன்னியாகுமரியில் பத்மநாபபுரம் தொகுதியில் வந்து நம்ம கருப்புக்கோடு வேலை தான் அவங்க வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க, வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாங்க. இது சாதனை தான். ஆனால் எங்கள் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது தாங்க நிலவரம். அதை விட நீங்கள் திருநெல்வேலி பக்கம் வந்துட்டீங்கன்னா சுத்தம். திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே பெருசாக கட்சியே இருக்காது. அதுக்கு தான் உதாரணத்துக்கு தூத்துக்குடி பயணத்தை சொன்னேன். இதே மாதிரி கோயம்புத்தூர் பகுதியில் கொஞ்சம் பாஜகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு. அதுவும் 98 குண்டு வெடிப்புக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் மரியாதை இதெல்லாம் இருந்தது உண்மை. இது மாதிரி அங்கங்கே தான் பாஜக கொஞ்சம், இப்போ ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அந்த தொகுதி அதுக்கு முன்னாடி 84லேயே இந்து முன்னணி சார்பில் வை பாலச்சந்திர அவர்களை விட்டு அதில் வெற்றி பெற வச்ச தொகுதி. அது எல்லாம் இந்துக்களுடைய ஒற்றுமையினால் நடந்த தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி அது. இதுதான் நிலவரம். 2014 வரும்போது நம்ம வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்ததே என்ன அப்படின்னா, திருச்சியில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தாங்க. அப்போ வந்து பாஜக சார்பில் திருச்சியில் ஒரு 5 லட்சம் பேர் கூடின ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். இவர் பிரதமர் நரேந்திர மோடி எல்லாம் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் அதில் வந்து கலந்துக்கிட்டு பேசினார். அந்த மாநாடை பார்க்கும்போது நமக்கு ஏக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக, அதிமுக இவங்க மட்டும் தான் அந்த மாநாடே நடத்தியிருக்காங்க பெரிய லெவலில்.
பாஜகவில் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இந்த மாதிரி மாநாடு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மாநாடு அவன் நடத்தின சரித்திரமே கிடையாது. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைய சூழ்நிலையில் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அளவில் சாதிச்சார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த இப்போ டாக்டர் சந்திரபோஸ் காலத்தில் அவர் தான் ஒரு பெரிய தலைவராக இருந்து பண்ணிட்டு இருந்தார். அவரே களத்தில் இருந்து பெரிய டாக்டர், அவர் நர்சிங் ஹோம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க தூத்துக்குடியில். அவங்க பெரிய குடும்பம் அது. அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணி தான் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்று 1,25,000 ஓட்டு ஏதோ வாங்கினாங்க. அதிலெல்லாம் பூத்து இன்னேஜ் என்னன்னா பிரச்சார பீரங்கிய நான் தான் அகசிதரம் ஒன்றியத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் வரும்போது அந்த எதுக்கு நான் இதை திருப்பி அழுத்தமாக எந்த அளவுக்கு டீப்பாக பேசிட்டு வரேன்னா, எங்கேயுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்தந்த காலகட்டத்தில் வந்தவங்க ஏதோ அவங்க பங்களிப்பை செய்தாங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு பிறகு மாநில தலைவராக வந்தாங்க. பாஜகவுக்கு அந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏ எம்பி கன்னியாகுமரியில் அண்ணாச்சி வெற்றி பெற்றார். அவர் அமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு 2014 அதுக்கு முன்னாடியே ஒருக்க நம்ம கூட்டணியிலலாம் வச்சுருந்தோம். அது கூட்டணி வச்சு தான் வந்தோம். பிஜேபிக்குன்னு பெருசாக இல்லை, இதுலேயும் கூட்டணி வச்சு தான் வந்துச்சு. இருந்தாலும் அதிமுக திமுக தவிர்த்த கூட்டணி அந்த வகையில் ஒரு சின்ன வளர்ச்சி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது பிறகு இந்த அம்மா வந்தாங்க. அவங்க பெருசாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்தாங்கங்கிறத நம்ம அந்த நேரத்தில் அவங்க நமக்கு ஒரு கதாநாயகியாக தான் தெரிஞ்சாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க கவர்னராக போன பிறகு எல்முருகன் வந்தார். அப்போ நம்ம அவரை தான் தூக்கி பிடிச்சோம், கொண்டாடணும் அவரை. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவர் தான் நமக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு இவர் பரவாயில்ல ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஈவேராவை தூக்கி பிடிச்ச கதை இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும். ஏன்னா நம்ம சித்தாந்த ரீதியிலே கொஞ்சம் ஆழமாக போனதுனால நமக்கு அதெல்லாம் நம்ம அதுக்கு எதிர் சித்தாந்தத்தில் பயணப்பட்டுறாரு. இவர் எதுக்கு அவரை போய் தந்தை பெரியார் தொந்தை பெரியார்லாம் சொல்லிட்டு கிடக்காருங்கிற மாதிரி இயல்பாக சொல்கிறேன். கோபம்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம அவரை தான் நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம் 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அண்ணாமலை வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது, மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சது. அவர் மாநில துணைத் தலைவராக கட்சிக்குள்ளால நுழைஞ்சு 2021 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அவர் உள்ள வராரு. உள்ளே வரும்போதே நம்ம அவரை பற்றி தெரியும் போது அவர் அதுவும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணி அந்த கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை முன்னிலைப்படுத்தணுங்கிற மாதிரியெல்லாம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அது நடக்காமல் போனதுனால அவர் பாஜகவுக்கு சேர்ந்தார். அப்போ பாஜகவுக்கு வரும்போது அவரை பற்றி நம்ம பின்புலத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதோட வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அவர் தான் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பாஜக மூலமாக கொண்டு வர முடியும் என்றால் நிச்சயமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் சாதிக்க முடியும். அதனால தான் நான் எழுதினேன். மோடியின் அந்த டைமில் தான் அந்த புக் எழுதினேன். 2021 தான் ஆரம்பித்தேன். 2022 வெளியிட்டோம். மோடியின் தமிழகம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு முக்கியமாக 27 அத்தியாயம் இருக்கும். அதில் ஒரு அத்தியாயத்துக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை. தலைப்பே அப்படிதான். இந்த தலைப்பை நான் போடும்போது கிண்டல் பண்ணாங்க. என் கூட இருந்த நண்பர்கள் என்னங்க அண்ணா எப்போ பிஜேபி எப்படிங்க ஆட்சிக்கெல்லாம் வரும், அண்ணாமலை எப்படிங்க அதெல்லாம் அவரோ பண்ணுவார், ஆனால் அந்த அளவுக்கு எப்படிங்க வரும், இல்லைங்க வருவாருங்க, அவருக்கு அந்த இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்தேன். அதை நான் எழுதும்போது யாருமே நம்பலை, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த புக்கு பிரிண்ட் ஆகி ஒரு 6-7 மாதம் ஆகி போச்சுது. அது வரும்போது அந்த புக்கு வெளியே படிக்க ஒவ்வொரு தடவை வாங்கி படிக்கும்போது யாரும் நெகட்டிவாக சொல்லலை. ஓகே அவர் அண்ணாமலைக்கு இந்த ஏன்னா அதுக்குள்ளால் அவர் பாஜக மாநில தலைவராக ஒரு 4-5 மாதம் ஓடி போயிட்டு, அப்போ அந்த 5-6 மாதம் போயிட்டு போன உடனே அப்போ அவரை பற்றி எல்லா இடமும் ஒரு பெரிய பறக்க ஒரு விஷயம் பரவி எல்லா இடமுமே வரவேற்பு கூட்டின உடனே அவர் பரவாயில்ல அவரும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்தாங்க. அப்புறம் என் மக்கள் யாத்திரை இதெல்லாம் போன பிறகு உள்ள பார்த்தா யாருமே கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா இருக்குங்கிற முடிவு வந்தாங்க. இது பாஜகவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் கிடைத்த ஒரு பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியினுடைய உச்சமாகத்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 11.24% ஓட்டும், பாஜக கூட்டணிக்கு 18% ஓட்டு கிடைத்தது. அதுவும் பெரிய கூட்டணி கிடையாது, பாஜக தலைமையிலான கூட்டணி. இது ரொம்ப முக்கியம். 2014 பொன்னார் ஒரு கூட்டணி அமைச்சாருன்னு நம்ம சொல்லுவோம், அமைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது பாஜக இப்போ பெரிய கட்சி கிடையாது, மற்ற கட்சிகள் தான். அந்த குறிப்பாக தேமுதிக தான் 29 எம்எல்ஏவோட பெரிய கட்சியாக இருந்தது அவங்க தான். மற்றபடி பாமக பாஜகவோட பெரிய கட்சி, இன்னும் சொன்னால் மதிமுகவே பாஜகவோட பெரிய கட்சி. இவங்க எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் 2024 தேமுதிக கூட பாஜக கூட இல்லை, அதே மாதிரி மதிமுக கூட இல்லை, அதுக்கு அரைஞ்சு போச்சு, அது வேற கதை. இருந்தாலும் அதுவும் இல்லை, பாமக இருந்துச்சு. அப்போ இவ்வளவு தான் இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இதை கொண்டு குறிப்பாக தமிழகம் முழுக்க பாஜக கொண்டு சேர்த்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ தமிழகத்தில் பாஜக பிசாசு மாதிரி வளருதுன்னு சொல்லி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே பேட்டி கொடுத்துட்டார். அவரே பேசிட்டார், இந்த அளவுக்கு பிஜேபி வேகமாக வளருது அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் திடீர்னு எதிர்பாராத வகையில்
நான் முதலாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் பாஜகவினுடைய அமைப்பு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை, 2 முறை நான் வந்து தொடர்ந்து இருக்கணும், இருந்தால் தான் ஒரு நல்ல அவுட்புட்டை நான் கொடுக்க முடியும், பாஜகவினோட வளர்ச்சியை நான் வந்து சரியானபடி செய்ய முடியுங்கிறலாம் சொன்னார்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த இது இப்போ உடைபட்ட உடனே இவருக்கும் உடஞ்சி போயிட்டார் அண்ணாமலையும். ஏன்னா அவர் நினைச்சது, அவர் அந்த இடத்துல எடுத்த அஸ்திவாரம், அந்த அஸ்திரமே என்ன அப்படின்னா, தமிழகத்தில் திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசாக ஒரு இது வரணும், அதுதான் தமிழகத்தில், அதுவும் தேசியம் சார்ந்ததாக இருக்கணும், அதுதான் பாஜக, அதனால் அதுதான் தேவை இங்கே அப்படின்னு இருக்கும்போது வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி கொண்டு போய் பாஜக கொண்டு போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எந்த காலகட்டத்திலையும் நான் அந்த எடப்பாடி கூட நம்ம கூட்டணி வைக்கிறது இல்லைன்னு சொல்லி இவர் மேடையில் அறிவிச்சு இதெல்லாம் பண்ணின பிறகு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து நான் வந்து சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து பாஜகவுக்கு கடமை செய்வேன் வழியே நான் வந்து என்னமோ அதில் பண்ண மாட்டேன்லாம் சொல்லி வீராப்பா பேசி கட்சியை பிடிச்சி தூக்கி நிறுத்தி மேலே கொண்டு வந்து அடுத்து இன்னும் ஒரு எலெக்ஷனில் வரும்போது அதிமுக அழிஞ்சு போகும்னு சொன்னார். அவரே சொன்னார், அதிமுக 12% கீழே ஓட்டு வரும்னு சொன்னார். அண்ணாமலை கணிச்சார். கண்டிப்பாக இந்த 26 தேர்தலில் பாஜக தலைமையில் அந்த கூட்டணி நீடிச்சு வந்திருந்ததுன்னா உண்மையிலேயே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெருவும் தென்னையமாக தான் இப்போவும் அப்படி தான் நிற்கிறாரு. அந்த நிலைமைக்கு தான் பேர்ப்பார். எம்எல்ஏக்கள் 47 கிடச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக 10ஓ 5ஓ கிடச்சிருப்பாங்க. பாஜக வேற லெவலில் வளர்ந்துருக்கும், பாஜக கூட்டணி ஆட்சி பிடிச்சிருக்கும், குறைந்தபட்சம் பெரிய 2வது பெரிய கட்சிங்கிற அடிப்படையில் பாஜக வந்திருக்க முடியும். இது அவ்வளோத்தையும் கெடுத்தது பாஜக மேலிடம். ஒரு பெரிய பிழையை செய்து விட்டார் அப்படிங்கிறத நான் அப்படியே அந்த நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு பெரிய தவறை செய்துட்டாங்க, பெரிய பிழையை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பதிவு போட்டதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு பட வேலையை ஆரம்பித்து போனோம். அது நல்ல காரியம் தான் நடந்துச்சு. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ இன்றைய சூழ்நிலையில் இதுக்கு தான் இந்த முன்கதையை சொல்லிட்டு வந்தேன் புரிதலுக்காக. இப்போ இன்றைய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன மனநிலைன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர்னு நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார், அவரை ஏற்றுக்கிடணும்னு வச்சாங்க, கட்டாயப்படுத்தினாங்க, நிர்பந்தப்படுத்தினாங்க, பாஜக மேலிடத்துலேருந்து படுத்திருக்காங்க. இதையும் அவரும் அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாரு. அதே மேடையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கும்னு அறிவித்தார், பேசினார், எல்லாம் பண்ணார். அதேமாதிரி அந்த கூட்டணி இந்த தொகுதிகளெல்லாம் கொடுத்ததில் அவருக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏற்கனவே அதில் நீங்கள் பியூஷ் கோயல் முதலாவது அவர் வந்து பொறுப்பாளர் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பாளர் வந்து 60 தொகுதிகளை செலக்ட் பண்ணி அந்த எல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 60 தொகுதிகளை முடிவு பண்ணி அந்த தொகுதியை கொடுத்து இதில் 40 தொகுதியை நீங்கள் கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் உடனே இதை வச்சு பண்ணினோம்னா நம்ம பெரிய சிக்கலாயிரன்னு அவர் தெளிவாக காய நகர்த்திட்டார். அதனால தான் திருப்பி பியூஷ் கோயல், அது கூட எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பாஜகவினுடைய அந்த திராவிடியா பாஜக இருக்குல்ல தமிழகத்தில், அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க, நாசம் பண்ணிவிட்டாங்க. பண்ணி இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இல்லை கடைசி அவர் ரொம்ப உடஞ்சி போன ஒரு இடம் ஒன்று என்ன அப்படின்னா, 2021 பிறகு அவர் கட்சிக்குள்ளே வந்தார். அப்புறம் மாநில தலைவராக வந்த பிறகு அந்த நேரத்தில் தான் அவருக்கு 2வது பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இவர் பிஸியாக பாஜகவில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஈடுபட்டு 4 வருஷங்கள் வந்து போராடி இருக்காரு. 4 வருஷங்கள் வந்து அந்த குழந்தையினுடைய, அவர் சொன்ன வார்த்தை, குழந்தையினுடைய வளர்ச்சியில் நான் கூடவே இல்லை, அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் நான் பங்கெடுக்கவே இல்லை, தினசரி அதனுடைய இதில் நான் கவனிக்கவே முடியலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு 11% மேலே ஓட்டை கொண்டு வந்தோம், அநியாயமாக தோற்று போயிட்டோமே அப்படிங்கும்போது அவர் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கார். இவ்வளோ தூரம் கடைசியில் பிரச்சாரமே அவர் பண்ணாமல் தான், விருப்பப்படாமல் தான், அவர் ஒதுங்கி தான், அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவர் சைலண்ட் ஆகி அப்படியே அந்த மாடை மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பார்த்துட்டு பண்ணலாங்கிற ஐடியாவில் அவர் முடிவெடுத்து திரும்பினவரை தான் கட்டாயப்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணியே தீரணும்னு சொல்லி அவரை திருப்பியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து, சரி அவரும் அதுக்கும் ஒத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி கடைசியில் பிரச்சாரம் பண்ணல. அவருக்கு என்னென்னா, இப்போ வந்து நம்ம எழுத்தாளர் பிரபாகர் வந்து அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, தமிழிசை தோத்ததுன்னு சொல்லுவார். இதுமாதிரி பாஜகவினுடைய நிறைய தொண்டர்கள் இதை சொல்லுவாங்க. தமிழிசை, வானதி, எல்முருகன், நயனார் நாகேந்திரன், இவங்க தான் அண்ணாமலையை ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சாங்க, அதனால தான் பாஜக இப்படி புதைகுலிக்கு போச்சுங்கிற கருத்தை ஏற்றுக்கிட்ட எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க. பாஜக தலைவர்களெல்லாம் தோற்று போயிருக்காங்க, ஆனால் பாஜக தொண்டர்களெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். அதாவது இவ்வளவு தூரம் பண்ணியும் கடைசியில் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணியும் கடைசியில் ஒரு 10 தொகுதி கூட பிஜேபிக்கு வெற்றி பெற முடியாத அளவுக்கு பாஜக வகத்தில் பாதாளத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறதுல ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து தான் அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படி கொஞ்சம் வந்து பழையபடியும் ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு நேற்றுக்கு நைட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. அதுக்கு இடையில் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரியுது. இப்போ வந்து நம்ம கடைசியாக விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள்ட்ட நம்ம நேரடியெல்லாம் ஒன்றும் பேசலை, கிடைச்ச தகவலை சொல்கிறேன், வேறு சோர்ஸ் மூலமாக கிடைச்சதை வச்சு நான் சொல்கிறேன். அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்க தயார், மேலிடம் கடைசியாக அவருக்கு மாநில தலைவர் கொடுக்கலாம்.
அப்புறம் வந்து தேசிய செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு ஒரு இதாக முன் வந்திருக்காங்க. ஆனால் அவர் தேசிய செயலாளர் பதவியில் கொடுக்கும்போது அதில் ஒரு சின்ன இக்கன்னா என்ன அப்படின்னா, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாநிலத்தில் அவங்க பணி செய்ய முடியாது இப்போ. அப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து இவர் தேசிய செயலாளர் பதவியில் இருந்தாருன்னா ஏதோ வடகிழக்கு மாநிலமோ இல்லை ஆந்திரா தெலுங்கானானையும் அது போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால தமிழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தேசிய செயலாளர் கேட்டகரியில் போனால் தமிழகத்தை விட்டு அவர் வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை. தமிழகத்தில் மறுபடி பாஜக தலைவராக அவங்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்கு அவர் தயார் இல்லை. அதுக்கு அவர் சொன்னதாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே முதலாவது சொன்னார் பார்த்தீங்களா, 2 டேர்ம் கொடுங்க, 6 வருஷம் எனக்கு கொடுங்க. அதே இதை இப்போ கேட்குறாரு. நீங்கள் 5 வருஷமாவது கொடுங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நானே தலைவராக இருந்து எனக்கு அதிகாரமும் கொடுங்க. நான் அப்போ வந்து ஒரு வளர்ச்சியை காணிக்க முடியும், ஒரு குரோத் பிஜேபிக்கு வர முடியும், ஆட்சியிலே உட்கார வைக்க முடியும், ஏதோ நம்ம வந்து அதை போராட முடியும். ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ரெண்டும் என்னுடைய அந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி குறைந்தபட்சம் அதுவாவது கொடுங்க அப்படின்னு அவர் எவ்வளவோ கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க வந்து இல்லை அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, மற்ற இதெல்லாம் பேச முடியும், நீங்கள் தலைவராக நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகவினுடைய பைலா அப்படி, பாஜகவில் வந்து ஏற்கனவே நீங்கள் தலைவராக இருந்துட்டீங்க, மறுபடியும் இப்போ நீங்கள் தலைவராக இருக்கணும் அப்படின்னா பாஜக சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நயினார் நாகேந்திரன் முறைப்படி அந்த டைமில் தேர்தல் செய்யப்பட்டவர், அவருடைய காலத்தில் மிச்சம் உள்ள காலத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த 3 வருஷமும் இருந்ததாக கணக்கில் வரும். பழையபடி ஒரு 3 வருஷம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட 4 வருஷம் தான் வரும். இல்லைன்னா இந்த 3 வருஷம் ஏற்கனவே நீங்கள் தான் இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அதனால் இந்த 1.5 வருஷத்தோடய உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்படி ஏடாக்கூடமான கணக்கெல்லாம் சொன்னாங்கன்னா இது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை. அதாவது தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய விஷயத்திலே கூட அவர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவில் சேர்ந்தார். பாஜகவில் சேரும்போது அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு எல்முருகன் மாநில தலைவராக இருந்தவர் அப்படியே மத்திய அமைச்சராக போனார், அந்த இடம் காலியாகுது. அது காலி ஆக்கப்பட்டது அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அவர் அப்போ அந்த இடத்துல அவரை வந்து மாநில தலைவராக அண்ணாமலை ஐபிஎஸை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் பாஜகவினுடைய பைலா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநில தலைவராக ஒருத்தர் வரணும்னா 10 ஆண்டுகள் வந்து பாஜகவினுடைய மாநில அளவிலான அந்த பேரண்ட் பாடியில் இருந்திருக்கணும். அதுதான் அடிப்படை தகுதின்னு சொல்லுது சட்டம், பாஜகவினுடைய சட்டம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல அண்ணாமலைக்கு 1 வருஷம் கூட அவர் முடியலை. அப்போ 1 வருஷம் கூட முடியாத அவரை கொண்டு போய் எப்படி நீங்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆகுனீங்க? அப்போ அந்த இடத்துல ஒரு திருத்தம் வச்சுக்கிட்டாங்க, ஒரு தீர்மானம் போட்டு அவரை வந்து ஒரு விதிவிலக்காக கொடுத்து அவரை மாநில தலைவராக வச்சாச்சு. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து 2017 தான் பாஜகவுக்கு வந்தார். அப்போ பாஜகவில் வந்தவர், அப்போ பாஜகவில் வந்ததே தான், அவர் 10 வருஷமாவது பாஜகவில் இருந்திருக்கணும்ல குறைஞ்சபட்சம். அதுவே அவர் இல்லை. அவர் மாநில பொறுப்புகளில் எங்கே இருப்பார்? இருக்கலை. அப்போ அவருக்கு எப்படி மாநில தலைவர் பதவியை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு தேவைன்னா விதிவிலக்கு கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் இப்போ மாநில தலைவராக அவருடைய பயணம், அவருடைய சேவை வந்து பாஜகவுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அவரை வந்து பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சட்டத்தை மாற்றிக்கலாம், தீர்மானம் போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம். நிதின் கட்கரி வந்து தேசிய தலைவராக இருந்தார். அப்போ இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் பதவியில் இருக்க முடியும், 3 ஆண்டுகள் அதோட முடிஞ்சுது. அப்புறம் இன்னொருத்தர் 3 ஆண்டு, அடுத்து பழையபடி இவர் வேணால் இன்னொருக்கா வந்துக்கலாம், அவ்வளோதான் வச்சுருக்காங்க. தொடர்ந்து 2 தடவை இருக்கலாம், இப்படி தான் சில சட்டங்களை உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நிதின் கட்கரி கண்டினியூஸாக 2வது 3 தடவை இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்த உடனே ஆனால் அவரை தான் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மேலிடத்தில். அப்போ அதுக்கு மேலிருந்து சட்டத்தையே திருத்தி தலைவர்கள், தேசிய தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், பஞ்சாயத்து லெவலில் ஒன்றிய தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், கிராம தலைவர், இது வரைக்கும் உள்ளது எல்லாருமே தொடர்ந்து 2வது முறை இருக்கலாம்னு சொல்லி அகில இந்திய அளவிலேயே பாஜகவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை மாற்றிக்கிட்டாங்க. இது மாதிரி இப்போ நீங்கள் இந்த அண்ணாமலை விஷயத்தை மனசில் வச்சு கால ஓட்டத்துக்கு ஏற்றவாறு சில தனி மனிதர்களை நம்ம முன்னிலைப்படுத்தி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் அண்ணாமலை தேவைன்னா நீங்கள் அதை செய்யணும். ஆனால் அவங்க செய்ய தயாராக இல்லைன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் நமக்கு வருத்தமாக இருந்துச்சு. நான் இந்த பெயிண்ட் அடித்த கதை, பெயிண்ட்டு கூட கிடையாது, காவியில் எழுதுனது, அப்புறம் வந்து நீளத்தில் எழுதின கதையெல்லாம் ஏன் சொன்னேன்னா நமக்கு வலிக்குது, உண்மையிலே வலிக்குது. நான்லாம் அந்த ஏகதா யாத்திரை வரும்போது கன்னியாகுமரியில் அந்த சௌத்தில் எழுதுனது எல்லாமே நான் தான். நாகர்கோவில் எஸ்டி இந்து காலேஜ் நான் படித்தது, அங்கேருந்து நேரே கன்னியாகுமரிக்கு போக வேண்டியது. கன்னியாகுமரியில் சன்னதி தெருவில் கேஎம் ஆர்ட் சென்டர்னு இருந்துச்சு, இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலைப்பொருள் விற்கக்கூடிய கடை, அந்த கடையில் வந்து பஞ்சலிங்கபுரத்தை சேர்ந்த முருகன்
ஆர்எஸ்எஸ். அவர் அங்கே தான் அந்த கடையில் தான் இருந்தார். அதனால் அவர் எப்போனாலும் நமக்கு அங்கே தங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அவரும் நல்ல வசதி பண்ணி கொடுப்பாரு. சின்ன சின்ன அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பைசா தான் கிடைக்கும், இருந்தாலும் அதை வச்சு சுக்காப்பியெல்லாம் போட்டு எடுத்து கொடுத்து அப்படியே ராத்திரி போது அங்கே எழுத வேண்டியது, காலையில் அங்கே பின்னாடி குளிச்சுட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நாகர்கோவிலுக்கு போய் இந்து காலேஜுக்கு போக வேண்டியது. இப்படி பல நாட்களெல்லாம் நடந்துச்சு. இப்படியெல்லாம் பண்ணி இந்த இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ ஒருத்தன் கையில் வந்து கிடைக்கிறார், ஒருத்தர் அண்ணாமலை வந்து கிடைக்கிறார். அந்த அண்ணாமலையே இந்த அண்ணாமலை வடிவத்தில் வந்து கிடைக்கிறார். பாஜகவை தூக்கி நிறுத்தி கொண்டு வரார். ஆனால் அதை பற்றி பெருசாகவே யாரும் கண்டுக்கலை. கட்சியினுடைய மேல்மட்டத்தில் அதை பெருசாக கண்டுக்கலை. மாநில அளவில் உள்ள பெரிய தலைவர்களும் யாருமே அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அண்ணாமலை ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டார், அவரை வளர்த்துக்கிட்டார் பாஜக வச்சு. இப்படி இந்த ஆங்கிளில் தான் யோசிக்கிறாங்களே, பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய பாஜக அண்ணாமலையினால தான் பாஜக வளர்ந்துங்கிறத இந்த அறிவு கட்ட ஜென்மங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க புரிஞ்ச மாதிரி நடிக்கவும் இல்லை. அவங்க வந்து இல்லை பாஜக அது வந்து தனி மனித துதி என்றைக்குமே பாடாது. இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ல உள்ள சில பேர் அதே கருத்தை தான் சொல்கிறாங்க. மற்றவங்களும் அந்த சகோதர அமைப்போடு சேர்ந்தவங்களும் எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க. அது வந்து பாஜக வந்து என்றைக்குமே தனிநபரை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துறது கிடையாது. நம்ம சித்தாந்த ரீதியாக தான் போவோம். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்வீட்லாம் பண்ணியிருப்பாங்க, கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது பாஜக வந்து இப்போ நல்ல தலைவர் தலைமையில் தான் போயிட்டு இருக்கு. அதாவது பாஜகவினுடைய மாநில செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரே தலைவராக மோடி தான், தலைப்பை அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. எங்களின் ஒரே தலைவராக மோடியின் வழியில் செயல்பட்டு வருகிறோம், ஒருங்கிணைந்த குடும்பமாக செயல்படுகிறோம், கொள்கையின் வழியில் செயல்படுகிறோம். பதவி இல்லை என்றாலும் நிர்வாகிகள் பாஜகவில் இருந்து வெளியேற மாட்டார்கள். நல்ல தலைமை வைத்துள்ளோம், நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவாரா என்ற கேள்விக்கு பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் பதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு ஒரே தலைவர் இது பிரதமர் நரேந்திர மோடி தான். அதனால் இங்கே நிறைய தலைவர்கள் எங்களுக்கு கைவசம் நிறைய இருக்காங்க, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். அதே மாதிரி இப்போ நல்ல தலைமை தான் இங்கே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் வந்து பாஜகவில் உள்ள நிர்வாகிகளும் யாரும் வந்து இங்கேருந்து ஒரு அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்தார்னா அவருக்கு பின்னாடி யாரும் போகிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் போயிடுவேன் சார், நான் போயிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இருங்க, கட்சியை நடத்துங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நான் ஒன்றும் நிர்வாகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சாமானியன், அதாவது லட்சக்கணக்கான பேர் இந்த மனநிலையில் இருக்காங்க. ஒரு சிலர் அங்கே இருப்பாங்க, ஏதோ ஆதாயத்துக்காக வேண்டி வேணா இருப்பாங்க. மற்றபடி ஒரு தேசிய ஒரு பொதுநல நோக்கத்தோடு யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த சுயநலவாதிகளை வச்சு இது எதுவுமே நடக்காதுங்கிறது நல்லா தெரிஞ்ச பிறகு யாருமே அங்கே இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து பாஜகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்கும். அந்த அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் அதுதான் நடக்கும், வேறு எதுவுமே இல்லை, நடக்காது. இந்த மாதிரி கருத்து சொல்லிடலாம். இதுமாதிரி இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. கடலோர மாவட்ட மாநிலங்கள் எல்லாம் பிடிக்கணுங்கிறது பாஜகவினுடைய இதாக இருந்துச்சு. அதெல்லாம் அமித்ஷா வந்து 2016 வந்து சென்னையில் வந்து இது மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து அதை மாதிரி மற்ற ஒரிசாவை பிடிச்சாச்சு, மேற்கு வங்காளத்தை பிடிச்சாச்சு, எல்லாம் ஆந்திரா வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான். பஞ்சாபுக்கு பிறகு என்ன தமிழ்நாடு தான் அடுத்து டார்கெட்டு அப்படின்னு சொல்லி பிஎல் சந்தோஷ் பேசிட்டு போயிருக்காரு. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நேற்றுலேருந்து நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் கருத்தை சொல்லுங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க. லட்டு மாதிரி இப்போ ஒரு பாயிண்ட் கேட்குறேன், தனிநபர் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படியே என்னதுக்கு இவர் வினோத் பி செல்வமே எங்களுடைய ஒரே தலைவன் மோடி தான், அது தனிநபராக இல்லையா? எங்கள் பிஜேபியில் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக வேணும்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து வேண்டாம் வச்சாலும் தனிநபர் துதி பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரைட். மோடியை வந்து எப்படி சொல்கிறீங்க? மோடி வந்து பாஜகவில் எந்த பொறுப்பும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமர். நானும் கொண்டாடுறேன், நீங்களும் எல்லாரும் நம்ம சேர்ந்து கொண்டாடுறோம். மிகப்பெரிய பிதாமகன், நல்ல விஷயம். ஆனால் பாஜகவில் அமைப்பு ரீதியாக அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உறுப்பினர். அமித்ஷா யார்? ஒரு உறுப்பினர். இவங்க எப்படிங்க மாநில தலைவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க? மாநில தலைவர்களை எப்படி முடிவு பண்ணுறாங்க? யார் எந்த மாநிலத்துக்கு தலைவராக இருக்கணும்னு இவங்க எப்படி அதிகாரம் பண்ணுறாங்க? இல்லை, இப்படி யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்கல. ஏன் கேட்கல? அவங்க செய்கிறது நல்லது. அவங்க எது செய்தாலும் நாட்டுக்கு நல்லதாக தான் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். அதனால் அவங்க இது வந்து கட்சியினுடைய பைலாபடி வருதா? இல்லை. இவங்க 2 பேரும் விரும்புகிறவங்கள தான் பாஜகவினுடைய தேசிய தலைவராகவே நியமனம் பண்ணுறாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு தமிழகத்தில் இந்த கட்சி வளர்றதுக்கு எது சாத்தியக்கூறு உள்ளதோ அதை ஏன் ஆராயலைங்கிறது எனக்கு வேதனை. எனக்கு அந்த இடத்துல வேதனை. தனிநபர் துதி பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் மோடியை எப்படி துதி பாடுறீங்க? அமித்ஷாவை எப்படி துதி பாடுறீங்க? யோகியை எப்படி துதி பாடுறீங்க? இன்றைக்கி வந்து சுகேந்த அதிகாரியை மேற்கு வங்காள முதலமைச்சரை எப்படி துதி பாடிட்டு இருக்கீங்க? ஹேமந்த் பிஸ்வாஸை எப்படி அசாம் முதலமைச்சரை துதி பாடிட்டு இருக்கீங்க? தேவை சார் நம்ம நாட்டுக்கு?
தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் தேவை. இந்தியாவுக்கு எப்படி மோடி தேவையோ அதே மாதிரி தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. பிஜேபிக்கு வேண்டாம், தேவையில்லாமல் விடுங்க அவரை. ஆனால் தமிழகத்துக்கு தேவை, அது மறுக்கவே முடியாது. நீங்கள் பாஜகவுக்கு வேண்டாம்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, விட்டுட்டு போங்க. அப்புறம் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி 3% ஓட்டில் இருக்குல்ல, 2.97% ஓட்டில் இப்போ இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் இது இன்னும் கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பரவாயில்ல, எது வளர்ந்தாலும் நல்லதாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வாராது வந்த ஒரு மணி தான் அண்ணாமலை. அவர் அவசியம் தமிழகத்துக்கு தேவை. அதனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக நாங்கள் போய் பெரிய பொறுப்படுத்தி செய்ய போகிறலாம் இல்லை, என்னுடைய ஆதரவு அந்த பக்கம் தான். நான் அதை வரவேற்கன்னு செய்வேன். நான் கூடவே போயிடுவேன் சார், கண்டிப்பாக. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு பண்ணுறதுக்கு நான் தயாராக தான் நான் போவேன். இது என்னுடைய மனநிலை மட்டும் இல்லை, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய மனநிலை தான். மாநில அளவில் உள்ள பல்வேறு இளைஞர்கள் அங்கே போயிடுவாங்க, பெண்களும் போயிடுவாங்க. பெண்கள் பாஜகவுக்கு அதிகமாக வந்ததே அண்ணாமலை பிறந்த, அதை மைண்டில் வச்சுருக்கும் போது. அதுக்கு முன்னாடி பெண்களே பாஜக வரமாட்டாங்க, பெண்கள் எந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க, அரசியல் பக்கமே வரமாட்டாங்க. திமுகவில் வேணால் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்திருப்பாங்க, அதிமுகவிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் பாஜக பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தேடி தான் பொறுக்கணும் பெண்கள், அப்படி தான் பாஜக இருந்துச்சு. அண்ணாமலை வந்த பிறகு தான் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரு நல்லவன் வந்திருக்கான், நாட்டுக்கு தேவையான வந்திருக்கான், நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவன் பார்த்துக்குவாங்கிற ஒரு தைரியம் கொடுத்தார். அதனால் பெண்களும் வந்தாங்க, இளைஞர்களும் வந்தாங்க, களத்துக்கு போராடினாங்க, திமுகவை ஏற்று போராடினாங்க. திமுகவை ஏற்று போராடுறது வரைக்கும் இங்கே ஒரு கட்சியும் விளங்காது தமிழ்நாட்டில். அதை செய்தவர் அண்ணாமலை, அறுவடை பண்ணது விஜய், ஜோசப் விஜய். அதான் உண்மையான விஷயம். அதை இன்னமும் புரிஞ்சிக்காம இன்னமும் நாங்கள் 4 பேர் தான் இருப்போம், நாங்கள் 4 பேர் தான் பாஜகவின் முகம், 4-5 பேர், ஒரு 6-7 பேர் தேர்வாங்க அப்படின்னு நினச்சா தாராளமாக இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெரிய ஆட்கள் தான். எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சு, அதில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பெரிய வசூல் வேட்டை நடத்துனீங்க. எல்லா இடமும் மேல் இடத்துலேருந்து வந்த பணத்துலேயும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்குனீங்க. அதுக்கு பிறகு இனிமேல் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அது போதும், செலவு பண்ணலாம். அப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும், அதுலேயும் எலெக்ஷனில் நில்லுங்க, அதுலேயும் ஒரு பெரிய அமௌண்ட்டு தருவாங்க, ஒரு பெரிய வசூல் வேட்டையும் நடத்துவாங்க. வழக்கம் போல் நடத்தினா மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கொடுக்குறாங்க நன்கொடைங்கிற பேரில். அதெல்லாம் வாங்குங்க, தேவையான அளவுக்கு பதுக்குங்க. முடிஞ்சுன்னா எதிர்கட்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி வேட்பாளர்கிட்டையும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டை போடுங்க. சென்னையில் இதெல்லாம் நடந்த கதை, யாருன்னு இப்போ சொல்ல வேண்டாம். அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக அப்படியே காரில் சுற்றிட்டு பாஜக அலுவலகத்துக்கு போகும்போது மட்டும் பாஜக கொடியை கெட்டுங்க, மற்ற இடத்துக்கு போகும்போது கொடியே கெட்டாதுங்க. இந்த மாதிரி கட்சியை வளங்க, நல்லா இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் 2 கருத்து நிலவுது. ஒன்று அண்ணாமலை ஐபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இல்லைனா ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது. ஆனால் யாருமே பாஜகவை விட்டு அவர் வெளியே போகிறாருன்னு போக மாட்டார்னு சொல்லவே இல்லை. எந்த செய்தி நிறுவனங்களும் அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியே வரவே இல்லை. எந்த பாஜக நிர்வாகிகளே கூட அவர் வெளியே போகிறாருங்கிற செய்தியை மறுக்கலை. அவர் போகிறாருங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார், பிஜேபி விட்டு வெளியேறாருங்கிறத உறுதி. அப்போ பாஜகவை விட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியேறாருங்கிறது இந்த நேரத்துப்படி அது உண்மைதான் அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆனால் இதே நேரத்தில் டெல்லியில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடியது 1:30 மணி, ஒரு மணி தாண்டிட்டு, இதே நேரத்தில் டெல்லியில் ஒரு மேல்மட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. டெல்லிக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸும் போயிருக்கார். அதனால் அங்கே அந்த கூட்டத்தில் இவர் கலந்துக்கலை. ஆனால் அது வரையுமா பார்லிமெண்ட் போர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேல்மட்ட குழுன்னு குழு கூட்டம்னு சொன்னாங்க. அதில் கண்டிப்பாக நிதின் நபீன், அதாவது பாஜகவினுடைய தேசிய தலைவர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் அதில் கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசுகிறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஏற்கனவே இந்த தகவலெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்லிட்டாருன்னு தான் சொன்னாங்க. அவர் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி அவர் விரக்தியாகி விளிம்புக்கு போய் ரொம்ப நொந்து போய் கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட்டில், அதில் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லணும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எழுத்தாளர் பிரபாகர்லேருந்து எல்லாரும் கொண்டாடினாங்க அப்படின்னு, அந்த இடத்துல அதை வேதனைப்பட்டது அண்ணாமலை. அதுக்கு காரணமாக அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம்னு எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அதாவது நான் இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து அதிமுக எதிர்த்து தானே நான் களம் கண்டேன். கடைசியில் அவங்களுக்காகவே நான் என்னுடைய கொள்கை, என்னுடைய இதெல்லாம் இறங்கி போய் நான் ஓட்டு கேட்டுட்டேனே, அவங்கெல்லாம் இப்போ என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒன்றும் நினைக்கலைங்க. யாரும் எதுவும் நினைக்கல. சந்தர்ப்பம், நீங்கள் உங்களை மேலுடைய அழுத்தத்தினால நீங்கள் இதெல்லாம் இறங்கி போகிறீங்கிறது எல்லாத்தையும் தெரியும். அதனால் நீங்கள் இதில் மற்ற தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, அது அப்படிலாம் பண்ணி கிடச்சி தோற்று வேற போயிட்டாங்களே அப்படிங்கிறதுனால நமக்கு அப்போ நம்மளை பற்றி அப்போ எவ்வளவு அவர் ஒரு பெரிய தோல்வியாக நினைக்கிறார். அது அவருக்கு தோல்வி கிடையாது, மிகப்பெரிய வெற்றி தான். உதாரணத்துக்கு நெகட்டிவ் ஒரு இதாக சொல்கிறேன். ஒரு 15 பேர் வெற்றி பெற்று அதில் இவர் டாக்டர் எல் முருகன், அப்புறம் வானதி தமிழிசை, அப்புறம் இவங்க நயனா நாகேந்திரன், இது மாதிரியான இவங்க எல்லாருமே வெற்றி பெற்று பாஜகவினே ஒரு 10-15 எம்எல்ஏ கிடச்சிருந்தா இப்போ என்ன இருக்கும்? அண்ணாமலை செல்லகாசுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலைக்காகவே ஓட்டு போட்டு வெற்றி பெற்றால் கூட தேர்தல் முடிஞ்ச உடனே அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு இல்லை,
அது மோடிக்காக விழுந்த ஓட்டு, அது வந்து எங்களுடைய திறமைக்காக விழுந்த ஓட்டு, எங்களுடைய சேவைக்காக விழுந்த ஓட்டு, எங்களுடைய முகரக்கட்டைக்காக விழுந்த ஓட்டு அப்படி தானே பேசியிருப்பாங்க. அதான் இயல்பு. அதனால் அது இப்படி நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு படிப்பினைன்னு நினச்சோம். ஆனால் அவங்க படிப்பினை மாதிரியெல்லாம் தெரியல. அப்படியெல்லாம் அவங்க இந்த கூட்டங்களில் அவங்க பேசலை. ஏன்னா தோத்தது அவங்களே தான் தோற்றதுக்கு காரணத்தை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம், அதுவும் அவங்க தலைமையில் தான் நடக்குது. அதுக்கு பிறகு பயிற்சி முகாம், அதுவும் அவங்க தலைமையில் தான். என்னது விளங்க போகுது இது சொல்லுங்கள்? நீங்களே நிற்பீங்களா, நீங்களே தோப்பீங்களா, அப்புறம் நீங்களே அதுக்கு காரணத்தையும் கண்டுபிடிப்பீங்களா, அப்புறம் நீங்களே அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிப்பீங்களா, தீர்வையும் கண்டுபிடிப்பீங்களா, அப்புறம் அதை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்களா, பழையபடி நீங்களே நிற்பீங்களா, நீங்களே தோப்பீங்களா? இதெல்லாம் கேவலமாக இருக்குது திருப்பி சொல்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி நடக்கையில் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கடைசியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறத கேட்டெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ண போகிறது இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் வந்து பாஜக மேலெடுத்துக்கு, கடைசியான சந்தர்ப்பம் இன்னைக்கு. அவங்க என்ன முடிவு எடுக்க வேணாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முடிவு பாஜக வந்து கொஞ்சம் அதிகாரத்தையும் கொடுத்து, அவர் அண்ணாமலை அவர்கள் கேட்குறது மாதிரி 2 டேர்ம் அவர் கொடுக்குற மாதிரி ஏதோ இது நடக்குமான்னு எனக்கு தெரியலங்கிற உள்ள சூழ்நிலையில் விசாரிக்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இதை தாண்டி வந்தாச்சுங்கிறதான் சொல்கிறாங்க. ஒருவேளை கடைசி நேரத்தில் அவரை கன்வின்ஸ் பண்ணி நீ 2 தடவை இருந்துக்க ஐயா போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவருக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது கையில் கொடுத்து அவரே மாநில தலைவராக வந்தால் ரொம்ப 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 புண்ணியமாக இருக்கும். ஒருவேளை அப்படி நடக்காமல் போனால் அவர் வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து, என்ன கட்சி வேணாலும் ஆரம்பித்து அதுவும் உடனே ஆரம்பிக்கணும், உடனே மக்களை சந்திக்கணும், அவர் பயணப்படணும், இடைத்தேர்தலில் பெருந்துறையில் அவர் நின்று வெற்றி பெறணும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பித்து களம் கண்டார்னா 6 மாதத்துக்குள்ளால் இப்போதே இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரப்படி ஒரு 5 இடங்களில் வந்து இடைத்தேர்தல் நடக்கும். திருச்சி கிழக்கு ஒரு தொகுதி, அதே மாதிரி அம்பாசமுத்திரம் அது ஒரு தொகுதி, அடுத்து மதுராந்தகம், அடுத்து வந்து பெருந்துறை, அடுத்து தாராபுரம். இதில் பெருந்துறை தொகுதி வந்து கொங்கு மண்டலத்தில், தாராபுரமும் கொங்கு மண்டலத்தில் வருது. அதில் பெருந்துறையில் முழுக்க அண்ணாமலைக்கு 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. அவர் தனி கட்சி ஆரம்பித்து பெருந்துறையில் அவர் வேட்பாளராக களம் கண்டார்னா சட்டசபைக்கு அவர் போகலாம். அவர் தனியாக நின்னா கூட அவர் போகலாம். அவருக்கு எல்லா தகுதியும் அந்த தொகுதியில் அவருக்கு சாதகமாக இருக்குது இப்போடைய சூழ்நிலையில். அதனால் அந்த தொகுதியை வந்து இவர் டார்கெட் பண்ணி நின்று அவர் வெற்றி பெற்று, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் வந்து கடைசியில் ஆட்சி பிடிச்சார். அதுமாதிரி இடைத்தேர்தல் அவர் நின்றார்னா அது அவருக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து 2வது ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இவர் வந்து திரு அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து ஒரு டிடிவி தினகரன், இவங்ககிட்டலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட கூட நல்ல மரியாதை உள்ள ஆளாக தான் இருக்கார். இன்னும் நிறைய ஏசி சண்முகம் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால் இவரால் அண்ணாமலை அவர்களால் ஒரு கூட்டணி அமைக்க முடியும். தேவைப்பட்டால் நாம் தமிழர் சீமானை கூட கூட்டணியில் கொண்டு வர முடியும். இது வந்து எதிர்காலத்தில் அவர் பண்ணக்கூடியது. இப்போதைக்கு இந்த இடைத்தேர்தலில் கூட நாம் தமிழரை உள்ள சேர்க்கலாட்டா கூட இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இவர் வந்து ஒரு அணியை உருவாக்கும் பட்சத்தில், அதாவது வந்து இப்போ இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி எடுத்துடுங்க, அங்கே வந்து டிடிவி தினகரனையே கொண்டு அங்கே நிப்பாட்டலாம். அங்கே அது முக்குலத்தோருக்கான தொகுதி, அதிகமாக இருக்க சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அதில் தொடர்ந்து முக்குலத்தோரை வேட்பாளராக எல்லாரும் விட்டுட்டு இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் அவர் டிடிவி தினகரனே நிற்க வச்சு இந்த கூட்டணி சார்பில் அந்த தொகுதியும் உத்தரவாதத்தோடு ஜெயிக்கலாம். இப்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல பெருந்துறை தாராபுரத்தில் கூட அது வந்து பட்டியலினத்துக்கான தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு நல்ல வேட்பாளரை விட்டால் அங்கேயும் சேலஞ்சு பண்ணலாம். கண்டிப்பாக இவர் தனியாக கட்சி ஆரம்பித்தே அதிலெல்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு தான் நான் சொல்லுவேன். மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவங்க கட்சியில் இருந்து அது ஒரு தனி தொகுதி. யாரையாவது விட்டாங்கன்னா கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டாங்கன்னா அதுலேயும் வெற்றி பெறலாம். இன்னொரு முக்கியமான லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா, சிவி சண்முகம் வந்து மயிலம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றார். இப்போ வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணக்கூடிய மூடில் அந்த வேலைகளெல்லாம் நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அவர் ராஜினாமா பண்ணினார்னு வச்சுருங்களா, திருப்பி அவர் மயிலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியாது. அங்கே வெற்றி பெற முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த தொகுதியில் வந்து அதிகமான அந்த இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி. பாமகவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான தொகுதி. ஏற்கனவே பாமக வெற்றி பெற்ற தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் அந்த வன்னியர் பெல்ட்டுன்னு ஒன்று இதை சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மயிலம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வலுவாக இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். மயிலம் இதில் அதுவும் அண்ணாமலைக்காக வந்த நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த தொகுதி கூட பாமகவில் இருந்து யாராவது நிப்பாட்டி வெற்றி பெற வைக்கலாம். அதில் என்னுடைய சாய்ஸ் தான் நான் சொல்கிறது. அது வந்து என்னங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். திரு அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகளை அந்த இடத்துல நிப்பாட்டலாம். 2 பொண்ணில் அந்த மூத்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல ஈஸியாக மக்கள்கிட்ட மிங்கிள் ஆகுறாங்க. ஒரு நல்ல சாய்ஸ். இடைத்தேர்தலை இப்படி நிப்பாட்டி மொத்தத்தில் உள்ள அந்த 5 இல்லைன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் 3 இடங்களில்
அண்ணாமலை தலைமையில் அமைக்கக்கூடிய குறுகிய காலத்தில் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி 3 இடங்களை பிடித்தால் தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏதோ திருச்சி கிழக்கில் வந்து திமுகவே வெற்றி பெறதா வச்சுடுங்க. நாம் தமிழர் அந்த இது விஜய் கட்சி அங்கே வெற்றி பெறுமாங்கிறது தெரியாது. இப்போ நம்ம பேசக்கூடிய இதேனால தான் அவர் விஜய் அங்கே போய் நிற்க போகிறாரு. நின்னாலும் அவர் மறுபடியும் வெற்றி பெறுமாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் திமுக சேலஞ்சு பண்ணி அதை வெற்றி பெறதுக்கு உள்ள வேலையை அதை செய்ய போகிறாங்க. அதில் அது வெற்றி பெறுமான்னு தெரியாது. 2வது பார்த்துக்கோ, 2ல் எது வெற்றி பெற்றாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாஜக அண்ணாமலைக்கு சாதகமாக இது அமையும் போது, அப்படி வெற்றி பெறும்போது தமிழக அரசியல் களம் எப்படி மாறுங்கிறத நம்ம கணிக்கலாம். இது ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக இதில் எல்லாரும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நெகட்டிவாகவே யோசித்தா கூட பெரிய இழப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. புதுசாக தான் வந்திருக்காரு, கட்சி அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை அவருக்கு மேலே கொண்ட பாசத்தினால பெருந்துறையில் மக்கள் கண்டிப்பாக அவரை சட்டசபைக்கு அனுப்புவாங்க. மக்கள் மத்தியில் பெரிய மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக அவரை அனுப்புவாங்க. இது கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடியது. அதே மாதிரி டிடிவி தினகரனை வந்து அம்பாசமுத்திரத்தில் விட்டால் நிச்சயமாக அவரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அவரும் வந்து போன எலெக்ஷனில் நிற்காமல் இருந்தார். இதெல்லாம் அவருக்கு சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது அந்த தொகுதியில். அதுவும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களும் அங்கே நிறைய இருக்காங்க. அதனால் இந்த தொகுதியெல்லாம் சாத்தியக்கூறு உள்ள தொகுதி. மயிலத்துலலாம் இவர் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். அதில் பாமகலேருந்து அவர் அன்புமணி ராமதாஸுக்கு பொண்ணு நிப்பாட்டாமல் பொண்ணுன்னா ரொம்ப நல்ல சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த குடும்ப அரசியல் அதெல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு அவரை நிப்பாட்டலாம், தாராளமாக நிப்பாட்டலாம், தப்பே கிடையாது. அது ஏன்னா இப்போ வெற்றி தோல்வி தானே முக்கியம். அந்த அடிப்படையில் அது கண்டிப்பாக நல்ல கேண்டிடேட்டாக தான் இருக்கணும். என்னுடைய பார்வை தான் இது சொல்கிறேன். இல்லைன்னா எக்ஸோ ஒய்யோ யாரையும் நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக பாமகவுக்கு அது சாதகமான ஒரு தொகுதின்னு தான் நான் சொல்வேன். மதுராந்தகம் தொகுதி கூட பாமகவில் இருந்தே வேறு வேட்பாளர்களோ இல்லை அண்ணாமலை யாரை முடிவு பண்ணுறாரு அவங்கள விடலாம். இவங்களெல்லாம் கூட்டணியில் வச்சு கலந்து பேசி இறங்கி இப்போவே ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலிலேயே வந்து அண்ணாமலை யார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் திமுக பெரிய சிக்கலில் மாட்டிடும், அதிமுக பெரிய சிக்கலில் மாட்டிடும். அதேமாதிரி தவகவும் எந்த இடங்கள்லாம் வெற்றி பெறலைன்னா அவங்களுக்கு பெரிய இழப்பாக பின்னடைவாயிடும். இந்த 6 இடத்துல அவங்க வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஏன்னா 6 பேரும் அவங்க கட்சி போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து 6 இடத்தையும் நிப்பாட்டி வெற்றி பெற வைக்கணும். திருச்சியில் தோத்தா அது பெரிய மான பிரச்சனை. ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற தொகுதியில் தோத்தா எப்படி ஆகும்? பெரிய நெருக்கடி ஆயிரும். ஆனால் அங்கே திமுக வந்து வெற்றி பெறணுங்கிறதுல குறியாக வேலை செய்கிறாங்க. இப்போவுமே தொடங்கியாச்சு. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு பெருசாக அது சாதகமாக அமையாது. ஆனால் அது தவகவுக்கு பெரிய மைனஸாக போயிடும். அது விஜய்க்கு பெரிய மைனஸாக போயிடும். அண்ணாமலை வெற்றி பெறுறது அண்ணாமலைக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து வராரு. பாஜகவிலே இருந்து வந்தால் கூட இந்த கூட்டணியிலேருந்து பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆனால் பாஜகவில் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மியான ஒரு சூழ்நிலை நோக்கி தான் போகுது. ஏன்னா 2029 பழையபடி திமுக கூட பாஜக கூட்டணி வைக்காதுங்கிறது உத்தரவாதமே கிடையாது. வைக்கலாம் அப்படி தான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை சொல்லுது. அதனால் அது வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். அப்படி வரும்போது இப்போ நீங்கள் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கூட்டணியும் ஃபார்ம் பண்ணிட்டாரு. இடைத்தேர்தலெல்லாம் சந்தித்து இவர் போகிறாருன்னா பாஜகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? பாஜக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவர் தலைமையில் தான் இப்போ கடைசியில் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக அப்புறம் 2029 வரும்போது திமுக. ஏன்னா அங்கே பாஜகவுக்கு ஒரு தேசிய முகம் இருக்குது. மோடி இருக்கார் பிரதமர் வேட்பாளர். திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்களுடைய சாதகமானது இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சு ஆகணும்னு இருப்பாங்க. கூடல ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கணும்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. நடக்காததுன்னு எதுவுமே கிடையாது. அவங்க அப்போ ஒரு அணியாக நிற்பாங்க. இந்த பக்கம் தவக தனியாக ஒரு அணியாக நிற்கும். அண்ணாமலை தலைமையில் இன்னொரு அணியாக நிற்கும். அப்பவும் அண்ணாமலைக்கு சாதகமானதான் தமிழகத்தில் தீர்ப்பு வரும்னு நான் நம்புகிறேன். அதனால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து பாஜக மேலிடம் கடைசியாக இன்றைக்கி இப்போ இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ணியிருந்தாங்கன்னா பாஜகவு நல்லது. அதாவது பாஜகவில் மாநில தலைவராக திரு அண்ணாமலை வந்தார்னா சந்தோஷம் நமக்கு. ஒருவேளை அது இல்லாமல் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா ரொம்ப 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 சந்தோஷம். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது வந்து இந்துடா படம் பயங்கர சிரமத்துக்கு பிறகு கூட்டு முயற்சியில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேருடைய நிதி பங்களிப்போட 100 ரூபாயிலிருந்து 13,60,000 ரூபாய் வரைக்கும் இதில் தனிநபர்கள் தந்து தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருந்தோம். இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணுங்கிறத அடிநாதமாக வச்சு தான் பண்ணியிருந்தோம். படத்தில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இதை கெஞ்சாத குறைய நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நமக்காக படத்தை எடுத்துகிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கையில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு போர் அடிக்கிங்க நான் பார்க்கலன்னு சொன்னால் கூட ஒத்துக்கணும். ஆனால் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம நட்பு வட்டத்திலே இன்னமும் சில பேர் இருக்காங்க போது அதை கேள்விப்படும்போது நமக்கு சுருணி கோவம் வருது. ஆனால் என்ன செய்ய, இப்படி தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் ஊருக்கு மட்டும் நல்லா உபதேசம் பண்ணிட்டு தெரியும். சின்னப்பா கணேசன் என்னத்தை பேசுகிறாங்கிறத மட்டும் நல்லா காது கொடுத்து பேப்போம். ஆனால் அந்த படத்தை மட்டும் எட்டி பார்க்க மாட்டாங்க மாதிரி இருக்கும்போது எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு துரோகமாக நான் அதை பார்க்குறேன்.
நான் பேசுகிறதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்க, நான் வந்து கரெக்டாக தான் என் மனநிலையை தான் நீங்களும் வெளியே பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்ல சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேங்க ஐயா, நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் எனக்கு அது நேரம் இல்லை, எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி, நான் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க நல்ல உள்ளங்கள். அதே மாதிரி இதுக்கு 21 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பீங்க. உங்கள் எல்லா நல்ல உள்ளத்துக்கும் எனக்கு பணிவான நன்றியை நான் வந்து உங்களுக்கு காணிக்கையாகிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க மற்றவங்கள பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் உள்ளது நம்ம கையில் இல்லை. இதில் யாராவது இந்த படத்தை பார்க்க முடியல, எனக்கு வந்து லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏன்னா பெரியவங்க நிறைய பேருக்கு அது சிரமம் இருக்குது, அப்படி இருந்தால் நான் 2 நம்பர் கொடுக்க, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 9094239666. அப்புறம் இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் நம்பரையும் நீங்கள் வந்து இந்த படத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. படத்துக்காக மட்டும்தான் இதில் பேசணும், அது மட்டும்தான் பேசுவாங்க. வேறு அந்த அரசியல் பேசுவதுக்கோ அண்ணாமலை என் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கருத்து சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இதில் ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பரும் இதுதான். உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இதுக்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சவங்க, பண்ண முடியாதவங்க, உங்களால் முடிஞ்சது 50, 100, 500, 1000, 5000, 10000 என்ன முடியுதோ அதை தந்து உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் நீங்கள் உதவணும். நன்றி.